போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு கூடிய ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து கூறினார் நடிகர் ரஜினிகாந்த். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. முழு விவரங்கள் என? வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு தினத்தன்று தனது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அந்த வகையில் 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்திடம் வாழ்த்து பெறுவதற்காக அவரது வீட்டு முன்பு ஏராளமான ரசிகர்கள் தற்போது குவிந்திருந்தார்கள். காத்து கிடந்த ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக ரஜினிகாந்த் தனது வீட்டின் வெளியே வந்து ரசிகர்களை பார்த்து கையசைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட காலை 7 மணி முதல் ரஜினியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல மாவட்டங்களில் இருந்து வந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல மணி நேரமாக வீட்டின் முன்பு காத்து கிடந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் வந்ததிலிருந்து ரஜினி வீட்டை பார்த்து தலைவா ஹாப்பி நியூ இயர், தலைவா ஹாப்பி நியூ இயர் என்று அவருக்கு ரஜினிகாந்தை பார்த்து வாழ்த்து தெரிவித்த வண்ணமாகவே இருந்தார்கள். பொதுவாக தீபாவளி, பொங்கல் என அனைத்து பண்டிகை நாட்களிலுமே அவருடைய பிறந்த நாட்களிலும் ரஜினியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக ரஜினி ரசிகர்கள் பல வருடமாக இதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். வருடம் வந்து ரஜினி போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த ரஜினி வீட்டின் முன்பு நின்று ரஜினிகாந்தை பார்த்து செல்வதை பல வருடங்களாக வழக்கமாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதே போல் ரஜினிகாந்த் படப்பிடிப்புக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்தால் கண்டிப்பாக அவர் வீட்டிற்கு வெளியே வந்து ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பார், கையசைப்பார் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. அப்படித்தான் தற்பொழுதும் இங்கு வந்து சென்னையிலிருந்து போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ரஜினி வீட்டு முன்பு வெள்ளை நிறை ஆடையுடன் வந்த ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ரசிகர்களை பார்த்து அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். வழக்கம் போல் அந்த வெள்ளை நிறை உடையில் வந்த ரஜினிகாந்தை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தில் தலைவா என்று கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை ரஜினிகாந்த் தற்போது கூறி வருகிறார். அதே போல் ரஜினிகாந்த் வருடம் புத்தாண்டு என்று ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவார். அது மிகவும் பேசுபொருளாக மாறும். அதே போல் கடந்த ஆண்டு வந்து ரஜினிகாந்த் வெளியிட்ட பதிவு என்னவென்றால், நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டு விடுவான் என அந்த வாசகத்தை குறிப்பிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதே போல் இந்த வருடம் என்ன அவருடைய சிறப்பாக இருக்க போகிறது என்று ரசிகர்கள் தீவிரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்தை பார்த்து அந்த உற்சாகத்தில் ரஜினி ரசிகர்கள் தற்பொழுது உற்சாக வெள்ளத்தில் மிதந்து வருகிறார்கள். அவர் வீட்டை பார்த்து தற்போது வரை அவர் வாழ்த்து கூறிவிட்டு சென்றிருந்தாலும் அந்த வீட்டை பார்த்து தலைவா மீண்டும் வா அப்படி என்ற அந்த கோஷத்தை திரும்பவும் ரசிகர்கள் ரஜினிகாந்தை பார்த்து கூறி வண்ணம் இருக்கிறார்கள். ரஜினிகாந்தை பார்த்த அந்த உற்சாகத்தில் மிகவும் ஆர்வத்தில் இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.